ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் வேட்டையாடிருச்சு ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அவர்களும் அதை ஒத்துக்கிறார்கள். ஏன் அப்படின்னா இது நீண்ட நாட்களுக்கான பணிகள் இருந்துச்சு இதுக்கு பின்னாடி. ஹசன் நஸ்ரல்லா வேட்டை திட்டமிடல், அதுக்கான தாக்குதல் நேரம், சூழ்நிலை அப்படிங்கிறது பல நாட்களா நாங்க குறிவைக்கக்கூடிய ஒண்ணுதான் அப்படின்னு இருக்கார்கள். ஆமா, ஏறக்குறைய 30 வருஷமா அந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர் அப்ப 30 வருஷமா இஸ்ரேல் கண்ல இருந்து தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதான். அப்படி தப்பிச்ச நபர் இப்ப எப்படி மாட்டினார் அப்படிங்கிறதான். இங்கதான் இஸ்ரேல் ரொம்ப சிறப்பா ஒண்ணு எதிர்பாராம இஸ்ரேலுக்கு அமைஞ்சிச்சு. ஒண்ணு இஸ்ரேல் எதிர்பார்த்து சூழ்நிலைகளை அதுவும் பர்ட்டிகுலரா இந்த காலகட்டங்கள்ல உருவாக்குது. இத 2யும் ஸ்மெல் பண்ண ஹமாஸும் தவறுச்சு. இப்ப லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் தவறுச்சு. இதே தவிர ஈரானும் செஞ்சா கமேனிக்கும் டிக்கெட் கிழிச்சு தர இஸ்ரேல் தயங்காது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. சரி, இந்த நபர்கள் எங்க சொதப்பினார்கள், எங்க ஏமாந்தார்கள் அப்படின்னா ஒரே இடம்தான். போர் தீவிரமா நடக்கும். இது எல்லா களத்துக்கும் பொருந்தும். போர் தீவிரமா நடக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு நாட்டோட கை ஓங்கி இருக்கும். இன்னொரு நாடு கொஞ்சம் அடி வாங்கி போய்க்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல அப்படியே மாறி பேரலரா இந்த பக்கம் உள்ள நாடு அடிக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடு கை இறங்கி இருக்கும். உதாரணத்துக்கு ரஷ்யா முதல் 10 நாள் அவர்களோட கை இறங்கி இருந்துச்சு. உக்ரைனோட கை ஏறி இருந்துச்சு. 10 நாளுக்கு அடுத்த நிலைமை அப்படிங்கிறது தொடர்ந்து ரஷ்யாவோட கைகள் தான் ஏறி இருக்கு. இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா காசா இஸ்ரேல் ஆகட்டும், இல்ல லெபனான் இஸ்ரேல் ஆகட்டும், 2 பேருக்கும் சமமான மைலேஜ், 2 பேருக்கும் சமமான அடி அப்படிங்கிறதா. அதாவது ஹிஸ்புல்லால 400 பேர் இறந்தார்கள்னா பெரிய விஷயம். ஹிஸ்புல்லாவோட முக்கியமான படைத்தளங்கள் சிதறடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் பெரிய விஷயம்தான். அதே சமயம் ஹிஸ்புல்லா விடக்கூடிய ராக்கெட்டுகள் இந்த பக்கம் இஸ்ரேல்ல உள்ள மக்களை வேறு பக்கம் குடியமர்த்த வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா இதுக்கு ஈக்குவலான தாக்கத்தை இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வர முடியும். அதே மாதிரிதான் முக்கியமான படைத்தளங்களை நோக்கி இவர்களோட ராக்கெட் போச்சு, அதாவது பாதி வழியில நியூட்ரலைஸ் ஆகாம கிட்ட போய் வெடிச்சாலும் சரி, இல்ல டார்கெட்டே ரீச் பண்ணாலும் சரி, இங்க சேதாரமாகக்கூடிய அதே தாக்கத்தை இஸ்ரேலுக்குள்ள ஏற்படும். அதாவது இங்க 2 பயிலுக கையும் ஓங்குற மாதிரி இருக்கும், 2 பயிலுக கையும் இறங்குற மாதிரி இருக்கும். காரணம், இந்த நிலப்பரப்புல நடக்கக்கூடிய யுத்தம் அப்படிங்கிறது ஏதோ அன்னை அமெரிக்கா உலகத்தோட வல்லரசா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது கிடையாது. 3ஆம் நூற்றாண்டுல இருந்து வழி வழியா நடந்துகிட்டு இருக்கிறது. அதனால இதோட தன்மை தாக்கம் எல்லாமே வேற விதமா தான் இருக்கும். இப்படி பொதுவாவே போர் நடக்கும் போதும் சரி, 3ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த நிலப்பரப்புல போர் நடக்கும் போதும் சரி, ஒரு விஷயம் எட்டி பார்க்கும். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதா. அந்த பேச்சுவார்த்தை நேரங்கள்ல பொதுவாவே எல்லா நாடும் வீரியத்தை குறைக்கும். அதாவது பெரிய அளவு களத்துக்குள்ள மட்டும் நிலப்பரப்பை பிடிக்கிறதுல மட்டுமே வீரியமா இருப்பார்களே ஒழிய வெளியில தங்களோட வீரியத்தை கொஞ்சம் குறைப்பாங்க. அப்பதானே உட்கார்ந்து பேச முடியும். ஆனா களத்துக்குள்ள வீரியத்தை ஏத்திக்கிட்டே போவார்கள். ஏன் அப்படின்னா இறுதி கட்டமா ஸ்டாப் அப்படின்னு சொன்னா நிக்கிற இடத்துல இருந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு பேசலாம். இல்ல பேச்சுவார்த்தை டேபிள்ல கை ஓங்கும். இந்த மாதிரி தியரி பூரா நடக்கும். ஆனா இங்க 3ஆம் நூற்றாண்டுல இருந்து நடக்கக்கூடிய யுத்தம் அப்படிங்கிறனால இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா போகும்போதும் சரி, பேச்சுவார்த்தையே இல்லாம யுத்தம் தீவிரமா போகும்போதும் சரி, களம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 நேரங்கள்லயும் ஒரே மாரி தான் அடிச்சுக்கிற மாரி இருக்கும். ஆனா, தலைவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய நடமாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். உதாரணத்துக்கு இஸ்மாயில் கனி எங்க போனாலும் தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு மிரட்டக்கூடியதோ, இல்ல கத்தார்ல இருக்கிறது தான் ஆபத்து அப்படிங்கிற காலமோ பேச்சுவார்த்தை இருக்கும்போது இருக்காது. ஏன்னா பேச்சுவார்த்தை கத்தார்ல தானே உட்கார்ந்து நடத்தி ஆகணும். அப்ப அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ஜோன் இருக்கும். எப்ப அப்படின்னா இந்த அக்டோபர் 7 இப்ப நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கு முன்னர் காலகட்டங்கள்ல எல்லாம் இது இருந்துச்சு. இதையே ரொம்ப ஸ்மார்ட்டா இஸ்ரேல் பயன்படுத்திக்கிச்சு. அதுதான் இப்ப நடக்கக்கூடிய சம்பவம். ஹமாஸ் இஸ்ரேல் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு வெற்றியை நோக்கி போகுது. அதாவது போர் நிறுத்தம் அப்படிங்கிறது 6 மாதம் நிரந்தரம். இதுக்கு நடுவுல ஒரு 3 மாசம் 2 பயில ஒத்துக்கங்க. அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம் அப்படின்னு கத்தார், மேலை நாடுகள் எல்லாரும் அழுத்தம் கொடுத்து ஓகேன்னு கையெழுத்து போடுற நேரம் இஸ்மாயில் ஹனியை தூக்கிட்டாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பேச்சுவார்த்தை நெருங்கி வரும்போது ஹெவியான ஆட்களை தொடமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாரும் மத்தியிலும் இருந்துச்சு. ஆனா அப்படி நினைப்பு இவனுங்க பெரிய அளவு அலர்ட்டை இழந்துருவாங்க. அந்த இடத்துல நம்ம தட்டி தூக்கிடலான்னு தான் இஸ்மாயில் ஹனி தூக்கப்பட்டார். அதே ஃபார்முலா தான் இங்கேயும். இங்கேயும் என்ன அப்படின்னா ஒரு 3 வார காலத்துக்கு போரை நிறுத்துவோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா திரைமறைவா நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அந்த 3 வார பேச்சுவார்த்தை நிறுத்தம் அப்படிங்கும்போது
பெரிய அளவு ஹெவி வெயிட்டுகள தொடமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நெனப்பு இருந்துச்சு. ஆனா 50% தானாமா. ஆனா மீதி 50% எங்க மாட்டிக்கிட்டார்கள் அப்புட்ன்னா, இந்த கம்யூனிகேஷன் கேப் தான். இந்த பேஜர் வெடிகுண்டுக்கு அப்புறம் இவர்களோட என்டயர் கம்யூனிகேஷனே மாத்தி அமைக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால இந்த பேச்சுவார்த்தை போது என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏன்னா இறுதி நாட்கள். ஹசன் நசரல்லா இறக்கல அப்புட்ன்னா, இன்னைக்கோ நாளைக்கோ கையெழுத்து போட்டு ஒரு 3 வாரம் ஒரு கிராப் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பெரிய அளவு தாக்குதல் இருக்காது அப்படிங்கிற ஒரு நெனப்போட ஹசன் நசரல்லா முக்கியமான தலைமையகத்துக்கு வந்தார் அப்படின்னு. அதுவும் மறைமுகமான ஒரு இடம் தான். இருந்தாலும் மனுஷன் அங்க கூட வரமாட்டார் அப்படின்னு இருந்திருக்கு. ஆனா இந்த சூழ்நிலை உருவாகவும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பகுதிக்கு வந்துட்டார். இஸ்மாயில் ஹனி பேச்சுவார்த்தையில உட்கார்ந்திருக்கனால தனக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பார் அப்படின்னு கணக்கு போட்ட இஸ்ரேல் அத பயன்படுத்தி தட்டி தூக்குச்சு. அதே மாரி இந்த 3 வார யுத்தத்தோட 2 பேரும் நெருங்கி வந்துட்டாங்க. 2 பேரோட நாம்ஸும் ஒத்து போய் நெருங்கி வந்துட்டார்கள். இன்னைக்கோ நாளைக்கோ கையெழுத்து. ஹசன் நஸ்ரல்லாவும் ஏமாந்து போவார் அப்படின்னு குறி வச்சு தூக்கிருச்சு இஸ்ரேல். உண்மையிலேயே ஹசன் நஸ்ரல்லா ஏமாந்து போயிட்டார். இதுதான் 2 பெரிய ஆட்களோட இறப்புக்கு பின்னால உள்ள ஃபார்முலா அப்படின்னு பேசப்படுது. உண்மையும் கூட. ஏன் அப்புட்ன்னா, இந்த இறுதி கட்டம் இன்னைக்கு, நாளைக்கு கையெழுத்து. அதுக்கப்புறம் 3 வாரமோ, 3 மாதமோ ஒரு போர் நிறுத்த இடைவெளி அப்படிங்கிற நியூஸு ஸ்ப்ரெட் எல்லாம் ஆகாது. உள்ள அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கும். பேக்கிரவுண்ட்ல ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்மெல் பண்ண விரும்புறவங்க கண்ணுக்கு மட்டும் காட்டுற மாரி நியூஸா இருக்கும். அப்படி இருக்கும்போது அதாவது அங்க நடக்குது. ஆனா இது ஃபிளாஷ் எல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற ஒரு நியூஸு. அந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல தான் 2 நபர்களையும் தட்டி தூக்குறார்கள். இதே மாரி நாளைக்கு ஈரான் கூடயும் வம்பு வரும். காமேனி அசந்து பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்குல்ல அப்படின்னு மூச்சு விட்டார் அப்படின்னா, அவருக்கும் டிக்கெட் கிழிச்சு தரப்படும். இஸ்ரேலோட இந்த ஃபார்முலாவ புரிஞ்சுக்காம இனி களத்துல பேச்சுவார்த்தை அப்படின்னு போக்கூடிய எல்லா நபர்களுக்கும் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போறது வரையும் சேஃப் கிடையாது. வீட்டுக்கு போயிட்டா சேஃபா அப்படின்னு கேட்டா, அப்பயும் சேஃப் கிடையாதுடா. நாங்க செய்வோம்டா அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேல் களத்துல இறங்கியிருக்கு. இஸ்ரேலோட தன்மை, நாளுக்கு நாள் அவர்களோட வளர்ச்சி, இவ்வளவு காலமும் அவர்கள்கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்கோங்கிற புரிதல், இதெல்லாம் கணக்கு போட்டு நடந்தா மட்டும் தான், இனிமே யார் தப்பிக்க போறா? ஈரான் தப்பிக்க முடியும். ஹிஸ்புல்லாவோட அடுத்த தலைவர் தப்பிக்க முடியும். இல்ல ஹமாஸோட அடுத்தடுத்த தலைவர்கள் தப்பிக்க முடியும். இல்ல ஓரளவுக்கு அமெரிக்கா யோசிச்சு அடிக்கும். இதே மாரி தொடரும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, இஸ்ரேலுக்கு என்ன வேணுமோ கேளு. நீ கேட்கிற அனைத்தையும் அண்ணன் குடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் புதுசாவும் தரேன் அப்படின்னு சொல்லி, பெரிய சம்பவத்த ஈரானுக்குள்ள பண்ண தயங்க மாட்டார்கள். சூழ்நிலை பக்காவா இருக்கு. அண்ணன் அமெரிக்கா இருக்கக்கூடிய அதிபர்கள் லிஸ்ட்ட எடுத்தோம் அப்படின்னா, அதுல ட்ரம்ப்புக்கு தனியா ஒரு கதை எழுதலாம். அவரு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அன்னை அமெரிக்கா, பெரிய அன்னை அமெரிக்காவா நடந்துக்கிற காலம் எது அப்படின்னா, ட்ரம்ப்போட ஆட்சி காலத்துல தான். அதுல ஈரான் சிக்கி சின்னாபின்னமாகும். அதோட ட்ரெய்லர் தான் ஹசன் நஸ்ரல்லா பலின்னு கூட இப்ப பெரிய அளவு அமெரிக்க ஏஜென்சிகள் எழுத ஆரம்பிச்சிருக்கார்கள். அத ஒட்டி தான் இப்ப கமேனி மறைவிடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். ஆனா, அவர் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தை அப்படின்னோனயே வெளில வந்து பெருசா எங்கேயாச்சும் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பங்கர் பஸ்டர் குண்டு வெடிக்குங்கிறது எதார்த்தமான உண்மை இஸ்ரேல் சொல்றது.